பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி. ஏய் சொல்கிறா. நீ சொன்ன ஸ்டுடியோவுக்கு தான் போயிட்டுருக்கேன். பூட்டி இருக்குடா. இன்னைக்கு என்னன்னு தெரில, எல்லா கடையும் பூட்டி வச்சுருக்கானுங்க. ஆமாடா, நானும் விசாரித்தேன். ஏதோ மூர்த்த நாளாமா, இங்கேயும் எல்லா கடையும் மூடிதான் இருக்குது. டே சர்மா, பழைய பஸ் ஸ்டாண்ட் எதாவது பார்த்தியா? நான் பார்த்தேன்டா, இங்கே எல்லா கடையும் மூடிதான்டா இருக்குது. பாருங்கடா, நமக்குன்னு ஒரு கடை கிடைக்காமையா போயிட போகுது. மாப்பிள்ள, இங்கே ஸ்டுடியோ பார்த்துட்டேன்டா. எந்த ஸ்டுடியோ? எது அந்த தேட்டர் பக்கத்தில் இருக்கு அதுவா? ஆமாம், அதுதான். டே, அவங்க ஊருப்பட்ட ரேட்டு சொல்லுவாங்க, நமக்கு செட் ஆகாது. அங்கேருந்து கிளம்பி வா, வேறு ஸ்டுடியோ பார்த்துக்கலாம். நீ சொன்னால் சரிடா. டேய், ஒரு ஸ்டூடியோ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உங்கள் அக்கா கல்யாணமே முடிஞ்சிடும் போலடா. அக்கா, இங்கே பக்கத்தில் ஏதாவது ஸ்டுடியோ இருக்காக்கா? நேராக போய் லெஃப்ட் எடுத்தால் அண்டர் கிரவுண்டில் ஒரு ஸ்டுடியோ இருக்கும். டே மாப்பிள்ள, இங்கே ஒரு ஸ்டுடியோ திறந்துருக்குடா. நான் நோ நோ. சொல்லுங்கப்பா, என்ன சைஸு? 10க்கு 100. நோ, அக்கா கல்யாணம்னா நல்லா பெருசாக பண்ணணும். யாரக்கா? இதோ இவன் அக்கா தான். எல்லாரும் ஃபோட்டோ இருக்கா? எல்லார் ஃபோட்டோவும் இருக்குது. இவன் ஃபோட்டோ மட்டும் புதுசாக எடுக்கணும். எவ்வளோண்ணா ஆகும்? ஒரு 10,000 ரூபா ஆகும்பா. என்னன்னு கேமரா வர ஒரு மாதிரியா இருக்கு. ஃபோட்டோ ஒழுங்கா விடுமா? டே, என்னடா படி வச்சு வேறு இருக்கிற? நல்லா தூக்கி வரும், அதான் நல்லா இருக்கும். நீ சொன்னால் சரி மாப்பிள்ள. உள்ள பாப்பா தம்பி. பா, மூஞ்சி கொஞ்சம் கீழே, கொஞ்சம் லெஃப்ட்டு, இன்னும். ஓகே. டேய், என்னடா கை கட்டிட்டு இருக்கிற? கையெடுத்து பாக்கெட்டில் விடு, அதான் ஒன்று நல்லா இருக்கும். கொஞ்சம் சிரிப்பா. ஓகேவா தம்பி, மறுபடியும் வந்து நில்லுப்பா. எடுத்தாச்சாண்ணா? நோ, என்னாச்சு? என்னண்ணா ஆச்சு? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? என்னாச்சு? என்னடா எதுவுமே தெரியல. குர்ரா.
என்னண்ணா இவன் தெரியறான் இவன் தெரிய மாட்டான்? அது எப்படி நான் அவன் மட்டும் தெரியாமல் போவான்? நான் அப்போவே சொன்னது கோளாறான கேமரான்னு. என்னண்ணா மாயம் வந்துட பண்ணுறியா? காசு பிடுங்க பார்க்குறியா? ஒத்த பைசா பிடுங்க முடியாது, போலீஸை கூப்பிடுவா. நான் சொல்லுண்ணா. நோ உன்ட்ட தானே பேசுகிறோம், சொல்லுண்ணா. நோ பேசிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நோ காது கேட்குதா இல்லையாண்ணா? என்னண்ணா நோ ஏதோ சொல்லுண்ணா. பேசி நிற்கிறோம் சிரிச்சு நிற்கிற. அவன் உண்மையா இல்லப்பா. நோ என்னண்ணா சொல்ற? அதான்ப்பா அவன் உண்மையா இல்ல, அவன் அவனாவே இல்லை. நோ இங்கே தானே இருக்கான். என்னண்ணா உண்மை போய் என்ன குழப்பாத, நான் தெளிவாக சொல்லுண்ணா. அவன் உண்மையா இல்லைனா அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு நான் சொல்ல. அவன் உயிரோட தான் இருக்கான், ஆனால் என்ன பொய்யா இருக்கான். என் கேமரா யார் உண்மை யார் பொய்ன்னு கரெக்டாக சொல்லணும். அவன் யாருன்னு அவனுக்கே தெரியல. அவன் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என் கேமராவில் கண்டிப்பாக பதிவான். அவன் யாருன்னு அவனுக்கே தெரில. இது எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரில, நாங்கள் வேறு ஸ்டுடியோ பார்த்துக்குறோம். நீ எங்கே வேணா போ, நான் சொல்கிறது தான் 100% உண்மை. அவன் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என் கேமராவில் பதிவான். அவன் யாருன்னு அவனுக்கே தெரில, இது சத்தியம். ஏ சரிப்பட்டு வரல, நாங்கள் வேறு ஸ்டூடியோ கிளம்புறோம். டேய் வாடா கிளம்புவோம், சும்மா ஊரே மாற்றிட்டு இருக்கிறான். டேய் வாடா. டே அவன் கிடக்குறான்டா லூசு பையன். பா தம்பிங்களா, இவன் ஃபோட்டோ மட்டும் விழுந்துச்சுன்னா நீங்கள் ஒத்த பைசா தர வேணாம். நோ 10,000 ஒத்த பைசா கூட வாங்க மாட்டீங்களா? ஒத்த பைசா கூட வாங்க மாட்டேன். என்னென்ன சொல்கிறீங்க? ஒத்த பைசா கூடவா? ஆமாம், இப்போ என்ன தானே பண்ணும்? இவன் ஃபோட்டோ விழணும். கேமராவில் தெரியணும்னா என்ன பண்ணுறது? இவன் யாருன்னு எனக்கு தெரியணும். யாரா நீ? ஸ்ரீராம். அது உன் பேர் வேற வேற. நீ யாருங்கிறது உன் ட்ரெஸ் மூலமாக காட்டு, அப்போ உன் ஃபோட்டோ கண்டிப்பாக பதியும். நீ யாரா? கரெக்டான ட்ரெஸ் போட்டால் கரெக்டாக தெரியவ. டேய் நீ யாரு? நீ யாரு? நம்மளாம் யாரா? யாரா? நம்மளாம் இன்ஜினியர்ஸ், அதுவும் சிவில் இன்ஜினியர்ஸ். சிவில் இன்ஜினியருக்கான ட்ரெஸ்ஸை இவன் போட்டுனா ஃபோட்டோவில் போகுது, அவ்வளோதான். அது என்னடா சிவில் இன்ஜினியர் ட்ரெஸ்ஸு? இவன் யாருன்னு கேட்டிங்கல்ல, மாப்பிள்ளை ஒரு சிவில் இன்ஜினியர். இப்போ எடுங்க. நோ சொன்ன மாதிரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும். சரிப்பா சரிப்பா. ஏய் மாப்பிள்ள விழுந்துருச்சா? அப்போ நான் இன்ஜினியர் இல்லை மாப்பிள்ள. சின்ன வயசில் ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் ஊசியை பற்றினே கை பரபரங்கும். எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க நான் டாக்டர் ஆக வேண்டியவனு. ஒருவேளை டாக்டர் ஆக வேண்டியவனோ? இப்போ எடு வரும் பாரு பக்காவா. என் மாப்பிள்ளை கருப்பு கொட்டு போட்ட சிங்கையா? இப்போ எடு. அது சரி. உங்கள் அம்மா ஆசைப்பட்டதும் இல்லை, உங்கள் அப்பா ஆசைப்பட்டதும் இல்லை. நீ சின்ன வயசில் ஆசைப்பட்டதுன்னு ஏதாவது இருக்கும்ல, அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படி ஏதாவது? தம்பி கலெக்டரா?
மாப்பிள்ள நீ ஒன்றும் கலெக்டர்லாம் இல்லை, கிளம்பு. மாப்பிள்ள இந்த ஆசைப்பட்டதுலாம் ஃபோட்டோவில் உள்ளதான் நினைக்கிறேன். இந்த பிஸ்னஸ்மேன் பையன் பிஸ்னஸ்மேனா, அரசியல்வாதி பையன் அரசியல்வாதியா, சினிமாக்காரன் பையன் சினிமாக்காரனாக இருக்கான்ல, அந்த மாதிரி நீயும் உங்கள் அப்பா வேலையை டேக் ஓவர் பண்ண போறியோ? ஆமாம், தூக்கி போடுறா. டேய் உன அந்த கோட்டை கட்டுறா. எனக்கு தெரிஞ்சு நீ யாருங்கிறது நீ பார்க்குற வேலையில் இல்லை போல இருக்குடா. மாப்பிள்ள ஒரு வேளை நீ ஆம்பளே இல்லையோ? டேய் அதை மட்டும் பண்ண சொல்லாதடா. தம்பி மிஸ் ஆயிடுச்சுடா. மாப்பிள்ள இந்த ஆம்பளை பொம்பளைலாம் இல்லைடா, நம்மளாம் யார்ரா? நம்மளாம் தமிழர்கள். தமிழரோட பாரம்பரியமான வேட்டி சட்டையை போடலன்னா எப்படா ஃபோட்டோ விழுவோம்? இப்போ வாச்சு விழுந்துச்சாடா. டேய் மாப்பிள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்லாம் சரிப்பட்டு வராது. நீ என்ன பண்ணு, உங்கள் சாதி சட்டையை போட்டு வா, பக்காவாக விழுவோம். எது ஜாதியா? கன்ஃபார்மாக விழாதுப்பா. என்னது விழுவாதா? எப்போதான் விழுவோம்? 2 மணி நேரம் ஆச்சு. டைம் வேஸ்ட்டு. இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினதுக்கான காசு வேஸ்ட்டு. இந்நேரத்துக்கு இந்த காசு இருந்தால் 10 பேனர் அடிச்சிருக்கலாம். ஃப்ரீயாக பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன்னு. இதில் இவன் யாருன்னு இவனுக்கே தெரியணுமா? எனக்கு என்னமோ செட்டார மாதிரி தெரில. டேய் வேற ஸ்டூடியோ போகலாம் வாடா. டே அவன் கிடக்குறான்டா லூசு பையன். ஏன் அவனை விட்டா வர கடையே இல்லையா? பார்த்துக்கலாம் வா. டேய் நீ அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்காதடா. அந்த ஆள் வேறு கொஞ்சம் கோளாறாக இருக்கான். நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது நல்ல கடைக்கு போயிட்டு உங்கள் அக்கா கல்யாணத்துக்காக பெருசாக பேனர் பண்ணலாம்டா. அது எப்பறம் என் ஃபோட்டோ மட்டும் விழுவாம போகும்? டேய் அதை விட்றா, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, முதல்ல சாப்பிட போவோம். என்னப்பா சாப்பிட்றீங்க? குவார்டர் தந்தூரி 4 பரோட்டாண்ணா. தம்பி உனக்கு? நான் எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணிண்ணா. டேய் உனக்குடா. டேய் ஒரு வெஜ் கொத்துண்ணா. வெஜ் கொத்தா? வெஜ் கொத்தலாம் வேணாம், சிக்கன் கொத்தே சொல்லு. சரிடா நீ சொன்ன. ஒரு நிமிஷம்டா. சொல்லுங்கம்மா. டேய் இங்கே எல்லாருக்கும் அக்கா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சுடா, உனக்கு மட்டும்தான் எடுக்கல. அப்பா கிட்ட சொல்லி காசு அனுப்ப சொல்கிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ. சரிம்மா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட உட்காந்துருக்கோம்மா. மறக்காமல் எடுத்துரு, உனக்கு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு எடு. சரியா? சரிம்மா. அந்த கருப்பை மட்டும் எடுக்காத. சரிம்மா. கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காம ஒழுங்கா இரு, உடம்ப பார்த்துக்க. மறக்காமல் ட்ரெஸ் எடுத்துரு. ஓகேம்மா. சரிம்மா. ஓகே வச்சுருங்க. யாரா? அம்மாடா. என்ன சொன்னாங்க? மாப்பிள்ள அக்கா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும்டா. நீங்கள் எல்லாமே இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன், வாங்கடா போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். மாப்பிள்ள சொல்ல மாட்டேன்டா, ப்ராஜெக்ட் ரிவ்யூ வேறு இருக்குது, அதுக்கு வேறு 2 பேருக்கு வேலை இருக்கும். சரி வாங்க, வெயிட் பண்ணுறேன். இல்லை அதெல்லாம் செட் ஆகாது, டைம் ஆகும். ஒன்று பண்ணு, நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் ஃபோட்டோ அனுப்புகிறேன், அதை தான் இப்போ கல்யாணத்துக்கு ட்ரெண்டு, அதை வாங்கிட்டு வந்துடு, கரெக்டாக இருக்கும். நீ சொன்னால் சரிடா. அக்கா அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக எடுத்து வச்சுட்ருங்க, இந்த வரேன். வாப்பா தம்பி. இந்த கோட் இருக்கானா? இந்த மாதிரி கோட்டா தம்பி? இப்போ தான் வந்துச்சு. இந்த நெல் எடுத்து கொடுக்குறேன். 38ண்ணா. 38ஆ? இந்த மாதிரி இருந்தா ஓகேவா? கலரும் கரெக்டாக இருக்கும். டேய் மாப்ள, என்னடா சட்டை இது? நல்ல வேலை. நல்ல வேலையா? இதுக்கு என்ன குறை? மேலே பாரு கீழே பாரு, எவ்வளோ மேட்சிங்காக இருக்கு. மேட்சிங்கா இருக்கா? சட்டை ஒரு கலர்ல இருக்கு, பேண்ட் ஒரு கலர்ல இருக்கு. இதெல்லாம் சட்டையாடா? செம்மையா இருக்கு. டேய் நல்லா இல்லடா. நல்லா தான் இருக்கு. டேய் நல்லா டேய்
தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒப்பீனியன்டா, பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். என்ன தம்பி, சைஸ்லாம் கரெக்டாக இருக்கா? டிசைன்லாம் ஓகே தானே? எல்லாமே கரெக்டாக இருக்குண்ணா. நீ கேட்ட மாதிரியே கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இப்போ தானே ட்ரெண்டு. ட்ரெண்டுக்காண்டி போடுறியா இல்லை உனக்காண்டி போடுறியா தம்பி? இல்லை, இப்போ இருக்க பசங்கள்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்கு இவனுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் போடுறாங்க. ஆனால் தனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவன் யார் உனக்கு தெரிஞ்சுதுன்னா என் கேமரா கண்டிப்பா அவனாவே இல்லை. ஆனால் தனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான்? ஹலோ மாப்பிள்ள, நாளைக்கு அந்த ஸ்டுடியோவுக்கு போகிறோம். ஏய், எதுக்குடா அந்த ஸ்டுடியோ? அதான் நல்லா ஃபோட்டோ இல்லைல்ல, வேறு ஏதாவது ஸ்டுடியோ பார்த்துக்கலாம். நாளைக்கு போகிறோம், அவ்வளோதான், வச்சுருங்க. அப்படி என்னடா ட்ரெஸ் போட்டு வர போகிறான்? தெரில மச்சான், பொம்பளை கிட்ட கொண்டு போட்டான். இதை தாண்டி எது போட்டுவான்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரிலடா. டேய் மச்சான், பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு. பசங்க கலாய்ச்சிட்டாங்களா? அப்படி என்ன மாதிரி தம்பி ட்ரெஸ் போட்டு போன நீ? இந்த ராமராஜன் போடுவார்லண்ணா, அட்டிக்கிற சோப்பில் ஒரு சட்டை, மஞ்சள் கலரில் ஒரு பேண்ட்டு, அதுக்கு மேட்சிங்காக ஒரு பெல்ட்டு. என்ன மாதிரி காம்பினேஷன்னா? இந்த காலத்து பசங்களுக்கு பழைய பாட்டெல்லாம் பிடிக்குது, ஆனால் இந்த டிசைன் சொக்கா மட்டும் இப்போ யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன தம்பி, பிடிச்சிருந்தா நீ அதை போடு. என்னடா இப்படி வந்திருக்க? என்னப்பா இப்படி வந்திருக்க? உனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. யாருக்கு எப்படியோ, எனக்கு இது பிடிச்சிருக்கு. இதனால உங்கள் யாருக்காவது பாதிப்பு இருக்கா? இல்லை இல்லை, அப்புறம் என்ன? இந்த பாட்டு பாடன் பாட்டு கோபிக்காரி பேச்சு பாட்டு ஓகேவா? ஓகேண்ணா, இப்போ எடுக்கலாம்.